இது ஏன் நம்ம வந்துட்டு பேச்சுலர்ஸ் முட்டை கறின்னு சொல்கிறோன்னா, பேச்சுலர்ஸுங்க வந்துட்டு மோஸ்ட்லி என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம குயிக்காக ஏதோ ஒரு கிரேவியை பண்ணணும், நம்ம டின்னருக்கு சாப்பிடணும், இல்லை லஞ்சுக்கு சாப்பிடணும்னு நினைக்கும் போது, இப்போது இந்த முட்டையெல்லாம் மசாலாவில் பொரிச்ச முட்டையை தனியாக எடுத்துருவோம். எடுத்துட்டு இது கூட இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்க, ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு சொல்லிடுவோம். ஓகேங்களா? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஷெஃப் ரமேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு ஒரு சிறப்பான பேச்சுலர்ஸ் முட்டை குழம்பு பண்ணி காட்ட போகிறேன். இது ஏன் பேச்சுலர்ஸ் முட்டை குழம்புனா, பேச்சுலர்ஸுங்களுக்கு வந்துட்டு குயிக்காக ஒரு கிரேவி பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த முட்டை குழம்பு வந்துட்டு மெயினாக பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ் இதுக்கெல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் வந்து சேரும். இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக முட்டை கறிக்குள்ள வர இறங்கிடலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம முட்டை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, நான் ஒரு பாயில்டு எக் வந்துட்டு ஒரு 5 பாயில்டு எக் எடுத்துருக்கிறேன், 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டுக்கு இதை பேஸ்ட் அரைக்க போகிறேன், அது தனியாக எடுத்துருக்கிறேன், ஒரு ஃபுல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய். ஸோ இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு. அதுக்கு உண்டான மெயின் கரம் மசாலா இன்க்ரீடியன்ஸு, சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை கிராம்பு ரெண்டுமே சேர்த்து 1 டீஸ்பூன், டீஸ்பூன்றதை விட இது வந்துட்டு கிராம்பு ஒரு 10 பீஸ் இருக்கும், ஒரு 2 துண்டு பட்டை, மிளகு 1 டீஸ்பூன், ஒரு 10 முந்திரி பருப்பு. இப்போ இதுதான் இதுக்கெல்லாம் உண்டான இன்க்ரீடியன்ஸு. இதை உங்களுக்கு எப்படி ஈஸியாக நான் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஏன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வந்துட்டு நம்ம வணக்கிட்டு ஒரே டைமில் பேஸ்ட் பண்ண ஆகணும். அதை நான் ஈஸியாக உங்களுக்கு எப்படின்றத சொல்லி காட்ட போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இதில் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயத்தை வணக்கிறதுக்கு ஆயில் சூடாயிடுச்சு. இந்த சோம்பு இதில் போடுறேன், இந்த பட்டை கிராம்பு, இந்த மிளகு அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா நம்ம வந்துட்டு வணக்கிட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்லி காட்ட போகிறேன். வெங்காயத்தை போட்டுடலாம். இது ஏன் நம்ம வந்துட்டு பேச்சுலர்ஸ் முட்டை கறின்னு சொல்கிறோன்னா, பேச்சுலர்ஸுங்க வந்துட்டு மோஸ்ட்லி என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம குயிக்காக ஏதோ ஒரு கிரேவியை பண்ணணும், நம்ம டின்னருக்கு சாப்பிடணும், இல்லை லஞ்சுக்கு சாப்பிடணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு மைண்டில் இருக்கிறது, ஓகே முட்டை நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது, முட்டையில் ஏதாவது ஒரு கறியை பண்ணுவோம். சில என்ன பண்ணுவாங்க, தக்காளியை சாப் பண்ணி அப்படி இப்படின்னு போட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டைலில், தெரிஞ்ச ஒரு ரெசிப்பியில் அவங்க அதை வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்காகவே சிறப்பாக வந்துட்டு டேஸ்டியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் இருக்கணும். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இதுக்கு நீங்கள் பரோட்டா எல்லோரும் பேச்சுலர்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து செய்ய முடியாது. என்ன பண்ணுவீங்க, ஒன்று ரெடிமேடு பரோட்டா வாங்கி சாப்பிடுவீங்க. ஸோ அந்த ரெடிமேடு பரோட்டாக்காக உண்டான சூப்பரான ஒரு கிரேவி தான் இது. அதுதான் உங்களுக்கு நான் சிறப்பாக செஞ்சு காட்ட போகிறேன். இதில் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பூனு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட் போடுறேன். இந்த தக்காளி நல்லா வணங்கும் அந்த சால்ட் சேர்த்துட்டோன்னா. ஸோ இதை கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுட்டோன்னா நம்ம இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு கடாயில் ஒரு வணக்கிட்டு நம்ம முட்டையை போட்டோன்னா கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஈஸியான மெத்தேடு இது. சும்மா எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு ஆனியன் மசாலா அடித்து அதை அடித்து பண்ணுறது அவசியமே இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா வணக்கி ஒரே பேஸ்ட், அவ்வளோதான், முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதில் இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். அவ்வளோதான். கொஞ்சம் கலருக்காக நம்ம இந்த காஷ்மீரி சில்லியை போட போகிறோம். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இதிலையே நம்ம இப்போ வந்துட்டு இந்த கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மசாலா. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது நல்லா ஆறி இருக்குது. இதை நம்ம ஜாரில் போட்டுட்டு அரைச்சிடலாம். ஒரு 25 ml ஆயில் ஊற்றிருப்பேன். இதில் இந்த முட்டையை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், சும்மா கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள். இதில் நம்ம இந்த பாயில் பண்ண முட்டையை நான் சும்மா அது கோடு கிழித்து வச்சுருக்கிறேன் இந்த முட்டைக்கு. அப்போ அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இன்னும் டேஸ்ட்டு கூடும் அந்த முட்டையில். நல்லா கொஞ்சம் கலர் நல்லா ஏறுற வரைக்கும் ஒரு லேசாக ஸ்லோ ஃபயரில் இது பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே கருப்பாயிடும். அதனால் ஸ்லோ ஃபயரில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டையோட கலரும் சூப்பராக கிடைக்கும். அந்த மசாலாவும் வீணாக போகாது. இப்போது இந்த முட்டையெல்லாம் மசாலாவில் பொரிச்ச முட்டையை தனியாக எடுத்துருவோம். எடுத்துட்டு இது கூட இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை இதில் போட போகிறோம். ஸோ இதை இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். இந்த 2 ஸ்பூன் வரும் இது. ஏன்னா அந்த ஆயில்லையே வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வணக்கிட்டோன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். இப்போ நல்லா வணங்கிடுச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்துட்டு முட்டை மசாலா பேஸ்ட்டை இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கொதிச்சிச்சுனாலே முட்டை குழம்பு ரெடி. இப்போ இந்த மிக்சியை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி அதே தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இந்த தண்ணி இதில் ஊற்றிடலாங்களா? அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. முட்டை குழம்பு, அருமையான முட்டை குழம்பு. இது ஒரு கொதிக்க விட்டுட்டு நம்ம இப்போ அந்த முட்டையை அதில் போட்டுடலாம். கொஞ்சம் கொதிச்சிட்டோம். ஏன்னா அந்த மசாலா வந்துட்டு பச்சை வாடை போயிடுச்சுனாலே முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வணக்கும் போது போட்ட சால்ட்டோடு சரி, அதுக்கப்புறம் போடல. அதனால் இப்போது நம்ம அந்த சால்ட்டை செக் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது போட்டுக்குவோம். கொஞ்சமாக போட்டுக்கலாம் சால்ட்டு. ஏன்னா நம்ம அந்த முட்டையை வேக வைக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டு முட்டையை வேக வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போடுறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்லோ ஃபயரில் கொதிக்கிட்டும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கிரேவி திக்காக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே பூரா அடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஸ்லோ ஃபயரில் ஒரு கொதிக்கிட்டும். உங்களுக்கு நல்லா இதுக்கு தகுந்த மாதிரி மூடி கீடி இருந்துச்சுன்னா கூட நம்ம மூடி போட்டுட்டு கொதிக்க விடலாம். ஓகேங்களா? இதை வந்துட்டு இப்போ மூடி போட்டு விட்டுறேன். அது ஸ்லோ ஃபயரில் கொதிக்கிட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுனாலே இந்த மசாலா வாடை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை போட்டு இறக்கிடலாம். முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு முட்டையை பாயில் பண்ணுறதுக்கு டைமிங் 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்தில் இந்த கிரேவியை நீங்கள் வணக்கி விட்டு மிக்சியில் அடித்து ஊற்றி விட்டுட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் முட்டை குழம்பு ரெடி. பேச்சுலர்ஸ்க்கு டைம் சேவ் ஆனது. அடுத்து நீங்கள் தவாவை வச்சு உங்களுடைய பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா? வச்சிருச்சு. மசாலா ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ், அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த மசாலா அவ்வளோ ஸ்பைசஸையும் நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சதுனால இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, இந்த சோம்பு, இதோடைய ஃப்ளேவரே வந்துட்டு டாப்பில் இருக்குது. இப்போ நம்ம இந்த முட்டையை அதில் போட்டுட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த முட்டையை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக பேச்சுலர்ஸ் முட்டை குழம்பு ரெடி. இது முட்டை குழம்பு சொல்லலாம், முட்டை குருமா சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ இந்த லைட் கலரில் இருக்கிறனால முட்டை குருமா, ஏன்னா முந்திரி பருப்பு தேங்காய்லாம் போட்டிருக்கனால முட்டை குருமானும் சொல்லிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. கொத்தமல்லி மேலே தூவி விட்டுடலாம். இப்போது
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அந்த முட்டை குழம்பும் பரோட்டாவும் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஓகேங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய முட்டை குழம்பு, முட்டை குருமான்னு சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு பரோட்டா போட்டிருக்கிறேன். இதுவும் ஃப்ரோசன் பரோட்டா தான். ஏன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு பேச்சுலர்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரோசன் பரோட்டாவோட சாப்பிட்ணுன்றதுக்காக தான் நான் ஃப்ரோசன் பரோட்டா போட்டிருக்கிறேன். இந்த பரோட்டா கூட நம்ம செஞ்ச சூப்பரான முட்டை குருமா, முட்டை கிரேவி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், முட்டை குழம்பு, இதை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது, ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு சொல்லிடுவோம். ஓகேங்களா? டேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த பரோட்டா வந்துட்டு வீட்டுங்க, கோதுமை பரோட்டா. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கோதுமை பரோட்டா. இது கூட முட்டையும் ஒரு துண்டு வச்சு சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவியில் வந்துட்டு நம்ம மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அது மட்டும்தான் அந்த முட்டை குழம்புக்கு அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுத்துருக்குது. ஏன்னா வேறு எந்த மசாலாமே நம்ம ஆட் பண்ணல. வெறும் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இந்த மூணு பவுடர் தான். ப்ளஸ் இதுக்கு வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அந்த மிளகு, சோம்பு, கிராம்பும், பட்டை, இதுதான் இந்த முட்டை குருமாவுக்கு ஹைலைட்டு. ஸோ இது நார்மலாக பேச்சுலர்ஸில் எல்லாமே வச்சுருப்பீங்க. இந்த இதுதான் உங்களுக்கு அந்த கரம் மசாலாவோடைய ஃப்ளேவரு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இது கூட சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸு சூப்பராக இருக்கும், சொல்லவே வேண்டாம். பரோட்டா சான்ஸே இல்லை. இந்த பரோட்டா வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதே இன்க்ரீடியன்ஸை ஃபாலோ பண்ணி சூப்பரான ஒரு முட்டை குழம்பு வச்சு சாப்பிடுங்க. பேச்சுலர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். இனி அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிட்டே இருக்கும். நீ அடுத்தடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சூப்பரான ஒரு ரெசிபிஸோட உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ரமேஷ். பாய்.